Hi, this is Dr. S. Prabhakaran. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங், அதாவது 6th செமஸ்டருக்கு உண்டான ஒரு கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். பிகாம் டிகிரியோட கொஷின் பேப்பர் இது ஏப்ரல் 2000 வெளிவந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஷின் பேப்பர் இது. ஸோ இது யாருக்கெல்லாம் சூட்டபிளான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் டிகிரிக்கு உண்டான சூட்டபிளான வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது நம்ம மறக்காமல் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஏப்ரல் 2018. ப்ராப்ளம் நம்பர் 1. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். மெட்டீரியல், லேபர், indirect expenses, material in hand, work certified, plant, direct expenses, wages, plant in hand, work certified. So இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு போடுங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஸோ டெபிட் சைடில் எல்லா விதமான எக்ஸ்பென்ஸும் என்டர் பண்ணிவிடுங்க. டு மெட்டீரியல் 30,000, டு லேபர் 20,000, to plant 10,000, to indirect expenses 5,000, to direct expenses 8,000, to wages 2,000. அண்ட் கிரெடிட் சைடில் என்னெல்லாம் மெட்டீரியல் ரிமைனிங் இருக்குது, பிளான்ட் இருக்குது அதுன்றதை காமிச்சிருங்க. அண்ட் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸை ஷோ பண்ணிடுங்க. ஸோ அப்படி பார்த்தா பை மெட்டீரியல் இன் ஹேண்ட் 1,000, பை பிளான்ட் இன் ஹேண்ட் 1,500, பை ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் ரெண்டு ஷோ பண்ணணும். ஒன்று வந்து ஒர்க் சர்டிஃபைட் அண்ட் வந்து அன்சர்டிஃபைடாக ஷோ பண்ணணும். ஸோ ஒர்க் சர்டிஃபைட் 50,000, அன்சர்டிஃபைட் 10,000. ஸோ டோட்டல் 60,000. இங்கே டெபிட் பேலன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. டோட்டல் வந்து 75,000. ஸோ அதை கிரெடிட் சைடில் போட்டு பேலன்ஸ் பண்ணுங்கள். 12,500 வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது வந்து பட் டெபிட் சைடில் பேலன்ஸ் வந்தால் பை நோஷனல் ப்ராஃபிட் போடுவோம். ஸோ கிரெடிட் சைடில் வந்து நீங்கள் பை நோஷனல் லாஸ்ன்னு போடுங்க, அல்லது வந்து டைரெக்டாக வந்து நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 12,500. ப்ராப்ளம் நம்பர் 2. In process A, 100 units of raw material were introduced at rupees 1,000. The other expenses incurred on process were rupees 600. Of the unit introduced, 10% are normally lost in the course of manufacture, and they possess a scrap value of rupees 7 each. The output of process A was only 75 units. Prepare process account. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்டு பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் யூனிட் ருபீஸ். ஸோ டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் போட்டுட்டிங்க. டு ரா மெட்டீரியல் 100 யூனிட்ஸ். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000. அதாவது 10 per யூனிட்னா அப்போது 100 into 10 10,000 rupees. இங்கே per யூனிட் கொடுக்கல, அவன் டேரெக்டாக வேல்யூ கொடுத்துட்டா, அதனால் 1,000 rupees போட்டாச்சு. தென் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees. தென் கிரெடிட் சைடு வாங்க, கேல்குலேஷன்ஸ் நிறைய போடணும் இங்கே. ஸோ டெபிட் சைடில் 100 யூனிட்ஸ், டோட்டல் காஸ்ட் வந்து 1,600. ஸோ அதே என்ன பண்ணுங்கள், கிரெடிட் சைடில் போட்டுட்டு யூஸ்வலாக அங்கே எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 10% லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பை நார்மல் லாஸ் 100 into 10% வந்து 10 யூனிட் வரும். அதை ஸ்க்ராப்பாக ட்ரீட் பண்ணி எவ்வளோ அதுக்கு மதிப்பிடுறாங்கன்னா 7 per யூனிட். அப்போ 10 into 7 70 rupees. ஸோ இங்கே வந்து அவுட்புட் வந்து 75 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு அப்நார்மல் லாஸ் இன்கர் ஆகுது இங்கே. ஸோ அப்போ பை அப்நார்மல் லாஸ் 15 யூனிட்ஸ். ஸோ நமக்கு ரெண்டுத்தையும் அப்நார்மல் லாஸுக்கும் ஃபினிஷ் குட்ஸுக்கும் per யூனிட் கேல்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். ஸோ 1,600 டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் இன்கம் வந்து 70 டிவைடட் பை 100 யூனிட்ஸ் மைனஸ் லாஸ் வந்து 10 யூனிட்ஸ். ஸோ உங்களுக்கு per யூனிட் எவ்வளோ வரும், 17 per யூனிட். ஸோ அப்போ பை அப்நார்மல் லாஸ் 15 யூனிட்ஸ் இன்டூ rupees 17 போட்டிங்கன்னா 255. தென் ஃபினிஷ் குட்ஸ் பார்த்தீங்கன்னா 75 யூனிட்ஸ் இன்டூ rupees 17 per யூனிட். ஸோ அதோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,275. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் குட்ஸோட வேல்யூ வந்து 1,275 கண்டுபிடிச்சாச்சு. நான் இந்த ஹைலைட் பண்ணிக்கிறது வந்து கண்டுபிடிச்ச வேல்யூனால ஹைலைட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து சம்மில் கொடுத்துருக்கிறதுனால அதை நான் எதுவும் ஹைலைட் பண்ணலை.
ஸோ இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கோமோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். Then problem number 3. Kevin Transport Company operates 2 buses between 2 towns which are 100 kilometers apart. The seating capacity of each bus is 50 passengers. During April, the buses runs on all the days. The actual passengers carried were 80% of seating capacity. Each bus makes 2 trips per day. So find out passengers kilometer. ஸோ பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இன்ட்டு கெப்பாசிட்டி இன்ட்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் பஸ் ஆப்ரேட்டிங் இன்ட்டு டேஸ் இன் த மந்த் இன்ட்டு ட்ரிப்ஸ் பர் டே இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூட் இன் கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் பஸ் வந்து 2 இன்ட்டு கெப்பாசிட்டி வந்து 50. எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி கேரி ஆகுது அந்த ப்ரொப்போர்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 80%. ஸோ 80% இன்ட்டு 50 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேட் ஏப்ரல்னால 30 டேஸ். ட்ரிப்ஸ் வந்து 2 இன்ட்டு 2 ஏன் போட்டிருக்குன்னா 2 and fro ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது 100 வரும்போது 100. அப்போது டோட்டலாக 2 and fro போடும்போது 2 இன்ட்டு 2 போடணும். இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,60,000 பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ப்ராப்ளம் நம்பர் 4. ஃபைண்ட் அவுட் PV ரேஷியோ, பிரேக் even பாயிண்ட். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 4,500, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 7,500, total sales 15,000. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம PV ரேஷியோ அண்ட் பிரேக் even பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் போட்டுருங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஸோ சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 லெஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டால் தான் நம்ம ஈஸியாக வந்து PV ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெஸ் வேரியபிள் காஸ்ட் 7,500. ஸோ எவ்வளோ வரும் கான்ட்ரிபியூஷன், 15,000 மைனஸ் 7,500, 7,500 கான்ட்ரிபியூஷன் வரும். ஸோ இதில் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போடுங்க 4,500. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ PV ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ PV ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ PV ரேஷியோ ஈக்குவல் டு 7,500 டிவைடட் பை 15,000 into 100. ஸோ அப்போ PV ரேஷியோ எவ்வளோ வரும், 50% ஆர் 0.50. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரேக் even பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரேக் even பாயிண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை PV ரேஷியோ. ஸோ BEP ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் 4,500, PV ரேஷியோ வந்து 0.50. ஸோ அப்போ பிரேக் even சேல்ஸ் எவ்வளோ வரும், 9,000. ஸோ ₹9,000 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம PV ரேஷியோவும் பிரேக் even சேல்ஸும் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ பிரேக் even பாயிண்ட், பிரேக் even சேல்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து a product passes through 2 process of completion. These process are A and B. During the period the following information were obtained. ஸோ process A, process B கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல், direct wages, direct expenses. The period of overhead, the production overhead for the period was 45,000. This should be allocated to process on direct wages. So production overhead வந்து direct wages proportionல allocate பண்ண சொல்கிறாங்க. So raw material ₹40,000 was issued to process A. Prepare process account. So இனிஷியலாக வந்து process Aல வந்து raw material எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40,000. அது இல்லாமல் அடிஷ்னலாக A and Bயில் வந்து ஒரு சில காஸ்ட் இன்கர் ஆகிருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபினிஷ் குட்ஸோட வேல்யூ எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். தென் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் A அக்கௌண்ட்டை டெபிட் சைடில் வந்து 2 ரா மெட்டீரியல் இஷ்யூடு வந்து 40,000. தென் ரா மெட்டீரியல் வேலை தனியாக வாங்கியிருக்காங்க 10,000. தென் டைரக்ட் மெட்டீரியல் 25,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து வேஜஸ், டைரக்ட் வேஜஸில் பிரித்து போட சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்ம 45,000 வந்து 5:4 என்ற ரேஷியோவில் பிரித்து போடுங்க. அப்போ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000ல் 25,000 வந்து ப்ராசஸ் ஏக்கும் 20,000 வந்து ப்ராசஸ் பிக்கும் போகும். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் ஏக்கு மட்டும் போடுங்க 2 ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்
25,000. தென் டோட்டல் போட்டிங்கன்னா 1,05,000 டெபிட் சைடில். ஸோ அது கிரெடிட் சைடில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பி அக்கௌண்ட் எவ்வளோ, அதே 1,05,000. ஸோ பை ப்ராசஸ் பி அக்கௌண்ட் வந்து 1,05,000 ஷோ பண்ணியிருக்கேன் ப்ராசஸ் ஏல. தென் ப்ராசஸ் பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஏல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா பிக்கு, அதை முதல்ல போடுங்க. டு ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் 1,05,000. தென் ப்ராசஸ் பியில் இன்கர் ஆன எக்ஸ்பென்சஸ் மெட்டீரியல் 7,000, டைரக்ட் வேஜஸ் 20,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 3,000, ப்ரொடக்ஷன் ஓவர் 20,000. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 1,55,000 வந்து டெபிட் சைடில் வரும். ஸோ அதை கிரெடிட் சைடில் போட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டோட வேல்யூவாக ஷோ பண்ணுங்கள். ஸோ பை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அக்கௌண்ட்டு 1,55,000. ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இது வந்து சி பார்ட்டில் கேட்டிருக்காங்க ஏப்ரல் 2018. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 6. த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன். இயர் சேல்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 2006, 2007. 1,40,000, 1,60,000, 15,000, 20,000. So with the information we have to calculate PV ratio, break-even point, sales required to earn a profit of rupees 40,000. ஸோ ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோ கேல்குலேட் பண்ணிடலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பிவி ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்டூ 100. ஸோ 2 இயரோட டிஃப்ரென்ஸ் ப்ராஃபிட் அண்ட் 2 இயரோட டிஃப்ரென்ஸ் சேல்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 20,000 மைனஸ் 15,000 டிவைடட் பை 1,60,000 மைனஸ் 1,40,000 இன்டூ 100. ஸோ அப்போ 5,000 டிவைடட் பை 20,000 இன்டூ 100 வரும். ஸோ அப்போ பிவி ரேஷியோவில் 25% ஆர் 0.50. தென் அடுத்தது நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம், பிரேக் இவன் பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா சேல்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ ஏதாவது ஒரு இயரோட சேல்ஸ் எடுத்துங்க, அந்த இயரோட ப்ராஃபிட் எடுத்துங்க. நான் வந்து கரண்ட் இயர் எடுத்துக்கிறேன் 1,60,000. ஸோ ஈக்குவல் டு அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ 0.25. நீங்கள் எந்த இயரோட சேல்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த இயரோட ப்ராஃபிட் தான் எடுத்துக்கணும். ஸோ மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பான ஃபிக்ஸட் காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணிடுவீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் 2006 எடுத்தால் அதோட ப்ராஃபிட் எடுங்க, 2005ஓட சேல்ஸ் எடுத்தால் அதோட ப்ராஃபிட் எடுங்க. மாற்றி 2006க்கு சேல்ஸ் எடுத்துக்கிட்டு 2005ஓட ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா தப்பான ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 1,60,000 கொண்டான ப்ராஃபிட் வந்து 20,000 அதை எடுத்து கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ 1,60,000 ஈக்குவல் டு 20,000 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை 0.25. That is PV ratio. So cross multiply பண்ணிங்கன்னா 1,60,000 into 0.25 equal to 20,000 plus fixed cost. So இப்போ 40,000 equal to 20,000 plus fixed cost. இந்த 40,000 எப்படி வந்ததுன்னா 1,60,000 into 0.25 பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ இந்த 20,000 இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு 40,000 மைனஸ் 20,000. ஸோ அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டோட வேல்யூவில் rupees 20,000. தென் பிரேக் இவன் பாயிண்ட் இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, பிரேக் இவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 20,000 டிவைடட் பை 0.25 பிவி ரேஷியோ. அப்போ பிரேக் இவன் சேல்ஸ் ஆர் பிரேக் இவன் பாயிண்ட் எவ்வளோ வரும், rupees 80,000. ஸோ பிரேக் இவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சா தான் பண்ண முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் இவன் சேல்ஸை கேல்குலேட் பண்ணேன். ஏன்னா பிரேக் இவன் பாயிண்டோட ஃபார்முலா வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ அடுத்தது வந்து கேல்குலேஷன் ஆஃப் சேல்ஸ் ரிக்வயர்ட் டு earn a profit of rupees 40,000. சேம் ஃபார்முலா, சேல்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ சேல்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் வந்து 40,000 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 20,000 டிவைடட் பை 0.25 போடுங்க. ஸோ டோட்டல் வந்து 40,000 ப்ளஸ் 20,000 60,000 டிவைடட் பை 0.25. அப்போ சேல்ஸ் எவ்வளோ வரும், rupees 2,40,000. ஸோ இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் ஆனால் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் 2018ஓட கொஷினை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஏப்ரல் 2021 கொண்டான பி பார்ட் அண்ட் சி பார்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இது வந்து உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.